ஹலோ ஹாய்ஸ், வணக்கம், இரவு வணக்கம். 4 நாள் தூக்கமே கிடையாது. அண்ணன் எப்போ முதலமைச்சர் பதவியில் இருப்பார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த நிகழ்வு இன்று நடந்துவிட்டது. ரொம்ப குஷியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த நாளை தான் 4 நாளாக எதிர்பார்த்துருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுன்னு தெரில, அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்குது. அந்த முதலமைச்சர் பதவியில் எங்கள் அண்ணன் எப்படி உட்காந்து எப்படி ஆட்சி பண்ணுறாரு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கள். இந்த தற்குறி சொன்னவனுக்குலாம் செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். பாருங்கள் மக்களே, எவ்வளோ கம்பீரமாக நிற்காரு பாருங்கள் எங்கள் அண்ணன். நாளைக்கு பதவியில் உட்காரும்போது தெரியும் எங்கள் அண்ணன் கெத்து எப்படின்ட்டு. எங்கள் அண்ணன் எப்படி கொட்டவர் தெரியுமா? சும்மா சாதாரண நினச்சிட்டானுங்க எதிர்கட்சிக்காரங்க. இன்னொன்னா அந்த ஸ்டாலினுக்கு தெரியும் எங்கள் அண்ணன் எப்படின்ட்டு. எப்படி வந்திருக்காரு பாருங்கள், விடாமுயற்சி. படத்திலும் சரி அரசியலும் சரி விடாமுயற்சி எடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் மக்கள் மேலே வச்சிருக்க பாசம், அந்த பாசம் அவரை விடாது. பாருங்க கூட்டத்தை பாருங்க, ரசிகர்கள் தொண்டர்கள் கூட்டம் அலை மோதுது. நீ நைட்லாம் இப்படி கொண்டாட பயங்கரமாக இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பையன் அடி போயிட்டான். இல்லைன்னா அப்போ வந்து ஒரு குதிச்சிருப்பான் இன்னைக்கு. பாரு, சிங்கம் நடந்து வருது பாரு. உங்கள் விஜய், நான் வர்றேன். நாளை காலை 10 மணிக்கு முதல்வர் பதவி கொடுக்க போகிறாங்க. 4 நாள் உண்மையில தூக்கம் கிடையாதுங்க. சார் மனசில் போட்டு பாடாப்படுத்திட்டாங்க. எத்தனை வாட்டி, ஒரு வாட்டியா 2 வாட்டியா 3 4 டைம் அலைய வச்சு இந்த பதவி கொடுக்கறதுக்கு பாவம். அந்த மனசில் இன்னைக்கு எலெக்ஷன் ஆரம்பிச்சது அன்னிலேருந்து அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு 47 இடங்கள் கிடைத்திருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். இனிமே தான் ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு. எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ரொம்ப ஈஸியாக. பட் விஜய் chose to take a difficult route அப்படின்னா என்னன்னா ரொம்ப. ஓகே गाइस, பாய். நாளை காலையில் 10 மணிக்கு பதவியேற்புல இருக்கு. அதில் அண்ணன் எப்படி பேசுகிற மட்டும் பாருங்க. சும்மா வெறித்தனமாக இருக்கும் பாருங்க. தமிழ்நாட்டுக்கு எது தேவை, தமிழ்நாட்டுக்கு எது தேவையில்லை, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கம் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த புரிதலோடு எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை தான். அதற்கு தான் இவ்வளவு காலதாமதம். இந்த சந்தோஷமான தருணத்தில் என் பையன் பக்கத்துலாம் போயிட்டான். இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்றது வந்திருக்கிறது. இப்ப நீங்க இதை அதிமுக கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸி. ஹலோ மக்களே, யார் அண்ணன் பதவி வரணும்னு பார்த்தீங்களோ அந்த நாள் நீங்கள் நடந்துருச்சு. முதலமைச்சர் பதவி கன்ஃபார்ம் கிடச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட்டாசு கிட்டாசும் போட்டு எல்லாம் பெருத்தனமாக பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்மளால் அதில் கலந்துக்க முடியல, வீட்டுக்கு ஏறி இருக்கிறோம். வேறு லெவலு. இனிமேல் நம்ம தமிழ்நாடு நம்ம கையில் தான். வெளுத்து வாங்கிட்டாரு. என்ன சொல்கிறது, சந்தோஷத்தில் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நல்லா தூக்கம் வரும். 4 நாள் தூங்கலை. அந்த 4 நாள் தூக்கம் இன்றைக்கி மொத்தத்தில் வரப்போகுது. பார்த்துருங்க. சும்மா வரலைங்க இந்த இடத்துக்கு. கஷ்டப்பட்டு உழைச்சி நேர்மையாக வந்திருக்கிறார். நேர்மைக்கு பலன். ஆனால் 2 சீட்டு வச்சுருக்கவெல்லாம் பண்ண அளப்பறை இருக்குது பாருங்கள். கொடுக்குற மாதிரி கொடுத்து நாங்கள் சொல்லலை பண்ணலை என்னெல்லாம் சொன்னானுங்க. இல்லைன்னா 2 நாள் முன்னாடியே கிடச்சிருக்கும். எல்லாம் பக்கா பிளானோட பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். இன்னும் நம்ம தானே. யார் நாளைக்கு நேரு ஸ்டேடியம் போகிறான்னு பார்ப்போம். போகிறவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள்.
விஜய் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆட்சி பயங்கரமாக இருக்கும். பெண்களுக்காக பாதுகாப்பெல்லாம் மேலே எங்கேயோ போயிடும். பக்காவாக இருக்கும் நம்ம ஆட்சி இனிமேல். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட்.